திரு உள்ளம் நிறைவேற்ற இறைவா வருகின்றேன். உன்னருள் வாக்கை பறைசாற்ற என்னையே தருகின்றேன். உன் திரு உள்ளம் பிறக்கும் முன்னே என் தாய் என்னை தரிக்கும் முன்னே, நான் இங்கு பிறக்கும் முன்னே என் தாய் என்னை தரிக்கும் வாக்கை பறைசாற்ற என்னையே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அதிதூய அமலோற்பவ கன்னிகையே எங்கள் தாய்மரியே, நீரே எங்கள் நித்திய உதவியும் எங்கள் அடைக்கலமும் எங்கள் நம்பிக்கையுமாக இருக்கின்றீர். இன்று உம்மிடம் வந்திருக்கின்றோம். நீர் எங்களுக்கு பெற்று தந்த அருள் அனைத்திற்கும் இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சதா சகாய அன்னையே, நாங்கள் உம்மை அன்பு செய்கின்றோம். எமது அன்பை காட்டுவதற்கு உமக்கு சேவை செய்வதாக வாக்களிக்கின்றோம். மற்றவர்களை உம்மிடம் சேர்ப்பதற்கு எமது ஆற்றல் அனைத்தையும் பயன்படுத்துவோம். சதா சகாய அன்னையே, இறைவனிடம் வல்லமை கொண்டவரே, இவ்வருள்களை எங்களுக்கு பெற்று தந்தருளும். என்றென்றும் நாம் உம்மோடும் உம்மகனோடும் வாழ்வதற்காக சோதனைகளை வெற்றி கொள்ளும் வல்லமையையும் இயேசு கிறிஸ்துவின் பூரண அன்பையும் புனித மரணத்தையும் தந்தருளும். சதா சகாய அன்னையே, எங்களுக்காக மன்றாடும். சபையின் மன்றாட்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, கலிலேயாவின் கானா ஊரிலே உமது மரியன்னையின் ஒரு வார்த்தைக்காக நீரை இரசமாக்கினீர். சதா சகாய அன்னையை மகிமைப்படுத்துவதற்காக கூடியிருக்கும் இறை மக்களாகிய எங்களுக்கு தயவோடு செவிசாய் தருளும். எங்கள் விண்ணப்பங்களை தந்தருளும். எங்கள் உண்மையான நன்றியை ஏற்றருளும். சதா சகாய அன்னையே, உமது வல்லமையுள்ள பெயரை கூவி அழைக்கின்றோம். வாழ்வோரின் பாதுகாப்பும் மரிப்போர்களின் ஈடேற்றமும் நீரே. உம்முடைய பெயர் எங்கள் நாவில் என்றும் இருப்பதாக. சிறப்பாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் இருப்பதாக. உமது பெயர் நம்பிக்கையும் வல்லமையும் உள்ளது. ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே, உம்மை அழைக்கும் வேளையில் எமக்கு துணையாக இருந்தருளும். உமது பெயரை உச்சரிப்பதோடு மாத்திரம் திருப்தி அடைய மாட்டோம். எமது மெய்யான சதா சகாய அன்னை நீரே என்பதை எங்கள் நாளாந்த வாழ்க்கையிலே அறிக்கையிடும். உலக நன்மைகளுக்காக வேண்டுவோம். எங்கள் சதா சகாய அன்னையே, உன்னதமான நம்பிக்கையோடு உமது பாதாரம் விந்தம் பணிகின்றோம். எங்கள் நாளாந்த வாழ்க்கையில் நேரிடும் இன்னல்கள் நீங்க உமது உதவியை இருந்து கேட்கின்றோம். சோதனைகளும் அல்லல்களும் எங்களை ஆழ்த்துகின்றன. மறுதலையான அதிட்டங்களும் கவலைக்குரிய நாட்டங்களும் எங்கள் வாழ்க்கைக்கு சஞ்சலத்தை தருகின்றன. எங்கும் சிலுவையை காண்கின்றோம். எங்கள் மேலிறங்கி கடை கண் திறந்தருளும். அன்னையே, எங்கள் தேவைகளை கவனியும். இடுக்கண்களை நீக்கியருளும். அன்றே இறைவனின் சித்தமானால் நாம் அவைகளை அன்புடனும் பொறுமையுடனும் இன்னும் சில காலம் அனுபவிக்க அருள் கூறும். சதா சகாய அன்னையே, இவ்வருள்களை எங்கள் திறமைகளை நம்பி கேளாது உமது அன்பையும் வல்லமையும் நம்பி கேட்கின்றோம். சபை பிரார்த்தனை விண்ணப்பங்கள்.
மன்றாடுவோமாக. எங்கள் தூய திருத்தந்தைக்கும் எங்கள் ஆயர்கள் குருக்கள் நாட்டை ஆள்வோர் அனைவருக்கும் சமுதாய தலைவர்களுக்கும் ஞானத்தையும் நீதி உணர்வையும் அருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சமுதாய அமைதியிலும் மறை ஒருமைப்பாட்டிலும் எல்லோரும் சகோதரர்கள் போல் வாழ அருள் புரியுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாள் குடும்பங்களின் இளைஞர் இளம்பெண்கள் தங்கள் வாழ்க்கை வழியை அறிய தூய ஆவியார் வழி நடத்துமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது தூய சித்தத்தினால் நவநாளில் பங்கு பெற்றுவோர் உடல் சுகத்தை காக்கவும் நோயாளர் நலம் பெறவும் அருள் புரியுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறந்த நவநாள் மக்களுக்கும் இறந்த அடியார் அனைவருக்கும் ஆன்ம இளைப்பாற்றி அளித்தருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நவநாளின் சிறப்பான கருத்துக்களுக்கும் இங்கு குடியிருப்போருடைய தேவை அனைத்திற்கும் பாதுகாப்பும் துணையும் அளித்தருளுமாறு. ஆண்டவரே, மரியன்னை வழியாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். சதா சகாய அன்னையிடம் எங்கள் சொந்த விண்ணப்பங்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். நன்றி அறிதல். ஆண்டவரே, நீர் எமக்கு அளித்த புதிய அருள் வாழ்க்கைக்காக எமது நன்றியை தயவோடு ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது திருச்சபையின் அருட்குறி வாழ்க்கையால் நாம் அடைந்த நன்மைகள் அனைத்துக்காகவும் எமது நன்றியை ஏற்றருளும். எமது மரியன்னை வழியாக ஆண்டவரே, உமக்கு நன்றி கூறுகின்றோம். நோயாளரை ஆதரித்தல். மன்றாடுவோமாக. உடல் தளர்ச்சியால் வருந்தும் அடியார்களை கருணையுடன் நோக்கும் ஆண்டவரே, நீர் படைத்த ஆன்மாக்களை பரிபாலித்து புத்துயிர் அளித்தருளும். அப்பொழுது வேதனைகளினால் நாம் தூய்மையாக்கப்பட்டு உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடைந்தவர்களாவோம். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவின் வழியாக. ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தீமைகளை விலக்க உங்களோடு உடனிருப்பாராக. உங்களை பராமரிக்க உங்கள் உள் இருப்பாராக. உங்களை வழிநடத்த முன் செல்வாராக. உங்களை பாதுகாக்க பின்வருவாராக. உங்களை ஆஸ்வதிக்க மேல் எழுவாராக. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமீன். சதாசகாய அன்னையே, செல்வம் நிரம்பிய வள்ளல் நீரே, இறைவனின் கொடைகளை பகிர்ந்தளிப்பவள் நீரே, பாவிகளின் நம்பிக்கை நீரே. அன்பு அன்னையே, உம்மை நோக்குகின்றோம், எம்மிடம் வாரும். உமது கரங்களிலே எங்கள் மீட்பு உண்டு. நாங்களும் அக்கரங்களிலே தங்கியிருக்கின்றோம். நாங்களும் அது பிள்ளைகள். அன்புள்ள அம்மா, எங்களில் கவனம் செலுத்தும். அங்ககனமாயின் அஞ்சுதற்கிடமே இல்லை. பாவங்களுக்கு மன்னிப்பை கிறிஸ்துவிடமிருந்து பெற்று தந்தருளும். நரகலோகம் ஒருங்கு திரண்டாலும் கிறிஸ்துநாதருடன் நீரே வல்லமையுடையவள். உமது துணையோடும் உமது மகனும் எங்கள் சகோதரனுமாகிய நடுவரை சந்திக்க காத்திருக்கின்றோம். சோதனை வேளையிலே உம்மை அழைத்தவரின் கைவிடப்பட்ட அநாதைகளாகி விடுவோமோ என்பதொன்றே எங்கள் அச்சமாகும். எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பும் இயேசுவில் அன்பும் இறுதி வரையும் உறுதியான நிலையும் எக்காலமும் உம்மை துணையாக அழைக்க வடமடைந்து தந்தருளும். சதாசகாய மாதாவே. சபையை ஆசீர்வதித்தல். எங்கள் பாதுகாவலி புனித சதாசகாய அன்னையின் பரிவுரைகளினாலும் ஆண்டவரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து தீர்ப்பன்களினாலும்
எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஆசி உங்கள் மேல் இறங்கி என்றும் இருப்பதாக. ஆமென். இப்பொழுது எல்லா காலங்களிலும் உள்ள கிறிஸ்துவோடு மரியாளை வாழ்த்துவதிலும் அவளுடைய வல்லமை உள்ள பாதுகாவலிலே எங்களை ஒப்படைப்பதிலும் ஒன்று சேர்வோமாக. அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுது உங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். இறைவன் புனித அன்னையே எங்களுக்காக மன்றாடும். கிறிஸ்துநாதரின் திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் தகுதியுள்ளவர்களாய் இருக்க செய்தருளும். மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நாம் வணங்கும் சாயலாகிய உமது அன்னை மரியாளை எவ்வேளையிலும் உதவி புரியும் அன்னையாக எமக்கு அளித்தீரே. அவளுடைய ஆறுதலை வேண்டி அழைக்கின்ற போதெல்லாம் மீட்பின் கனிகளை அனுபவிக்க துணை புரியும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். கலிஸ்டா ஆக்கஸ் நற்சுகம் வேண்டியும் யேசுதாசன் சந்திரகலா குடும்பம், சுஜிகரன் குடும்பம், விஜிதன் குடும்பம், சங்கீத் எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையினாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான தூய மரியாளையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். நன்மைகள் அனைத்துக்கும் ஊற்றாம் இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நாம் செய்த தவறுகளை பொறுத்து முடிவில்லா வாழ்வுக்கு எங்களையும் இறந்த அடியவர்களையும் அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. மூதாதையருக்கு நீர் அளித்த வாக்குறுதிகளின் நிறைவேற்றுமாறு மீட்பரின் தாயை விட புனித கன்னிமரியாளை தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய தாழ்ச்சி உமக்கு உகந்ததாகவும் அவருடைய கீழ்ப்படிதல் எங்களுக்கு பயனுள்ளதாகவும் இருந்தது போல நாங்களும் அவருடைய முன்மாதிரியை பின்பற்ற புரிவீராக. உம்மோடு தூய ஆவியனுடைய பிள்ளையறிவனாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். 2ஆம் அதிகாரம் 1 தொடக்கம் 11 வரையான திருவசனங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பு அளிப்போரே, நீங்கள் யாராயினும் சாக்கு போக்கு சொல்வதற்கு உங்களுக்கு வழி இல்லை. ஏனெனில் பிறருக்கு எதிராக தீர்ப்பளிக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தண்டனை தீர்ப்பை அளிக்கிறீர்கள். தீர்ப்பளிக்கும் நீங்கள் அந்த தீர்ப்பை பெறுவதற்கான செயல்களை செய்கிறீர்களே. இத்தகையவற்றை செய்வோருக்கு கடவுள் அளிக்கும் தீர்ப்பு நீதி வலுவாதது என்பது நமக்கு தெரியும். இவற்றை செய்வோர் மேல் தீர்ப்பளிக்கும் நீங்களும் இவற்றையே செய்து வருகிறீர்கள். நீங்கள் மட்டும் கடவுளின் தீர்ப்பிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் என நினைக்கிறீர்களா? அல்லது அவரது அளவற்ற பரிவையும் சகிப்பு தன்மையையும் பொறுமையையும் ஏளனம் செய்கிறீர்களா? உங்களை மனமாற செய்வதற்கே கடவுள் பரிவு காட்டுகிறார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்கள் கடின உள்ளம் உங்களை மனம் மாற விடவில்லை. ஆகையால் கடவுளின் சினமும்
நீதி தீர்ப்பும் வெளிப்பட வேண்டிய நாளில் உங்களுக்கு வரப்போகும் தண்டனையை சேமித்து வைக்கிறீர்கள். ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயலுக்கேற்ப கடவுள் கைமாறு செய்வார். மன உறுதியோடு நற்செயல் புரிந்து மனமாட்சி, மாண்பு, அழியாமை ஆகியவற்றை நாடுவோருக்கு அவர் நிலை வாழ்வை வழங்குவார். ஆனால் தன்னலம் நாடுவர்களாய் உண்மைக்கு பணியாமல் அநீதிக்கு பணிபவர்களின் தலைமேல் அவருடைய சினமும் சீற்றமும் வந்து விழும். முதலில் யூதருக்கும் பிறகு கிரேக்கருக்கும், அதாவது தீமை செய்யும் எல்லா மனிதருக்குமே வேதனையும் நெருக்கடியும் உண்டாகும். அவ்வாறே முதலில் யூதருக்கும் அடுத்து கிரேக்கருக்கும், அதாவது நன்மை செய்யும் அனைவருக்குமே பெருமையும் மாண்பும் அமைதியும் கிடைக்கும். ஏனெனில் கடவுள் ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பின்வரும் பதிலுரை பாடல்களுக்கு உங்கள் பல்லவியாக: மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். 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 கடவுளின் செயலுக்காக நான் மௌனமாய் காத்திருக்கின்றேன். எனக்கு மீட்பு கிடைப்பது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே, என் கோட்டையும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். நெஞ்சே கடவுளுக்காக மௌனமாய் காத்திரு. ஏனெனில் நான் எதிர்பார்க்கும் நலன் வருவது அவரிடமிருந்தே. உண்மையாகவே என் கற்பாரையும் மீட்பும் அவரே. எனவே நான் சிறிதும் அசைவுறேன். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். மக்களே, எக்காலத்திலும் அவரையே நம்புங்கள். அவர் முன்னிலையில் உங்கள் உள்ளத்தில் உள்ளதை திறந்து கொட்டுங்கள். கடவுள் நமக்கு அடைக்கலம். மனிதரின் செயல்களுக்கேற்ப கைமாறு நீரே அளிக்கின்றீர். நற்செய்திக்கு முன்பாய் தொழி. ஹalleluya 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 ஹalleluya. என் நாடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும். அவையும் என்னை பின்தொடர்கின்றன. ஹalleluya 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 ஹalleluya. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தன்னை பின் சென்ற மக்களை பார்த்து கூறினார்: ஐயோ பரிசேயரே, உங்களுக்கு கேடு! நீங்கள் புதினா, கறியிலை மற்றும் கீரை செடி வகைகள் எல்லாவற்றிலும்
10 ஒரு பங்கை காணிக்கையாக படைக்கின்றீர்களானால் நீதியையும் கடவுளின் அன்பையும் பொருட்படுத்துவதில்லை. இவற்றைத்தான் கடைபிடித்திருக்க வேண்டும், ஆனால் அவற்றையும் விட்டுவிடலாகாது. ஐயோ பரிசேரே, உங்களுக்கு கேடு! தொழுகை கூடங்களிலே முதன்மையான இருக்கைகளையும் சந்தை வழியிலே மக்கள் வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகின்றீர்களே, ஐயோ உங்களுக்கு கேடு! ஏனெனில் நீங்கள் அடையாளம் தெரியாத கல்லறைகள் போல இருக்கின்றீர்கள். மக்களும் கல்லறைகள் என தெரியாமல் அவற்றின் மீது நடந்து போகின்றார்கள் என்றார். திருச்சட்ட அறிஞர்கள் ஒருவர் இயேசுவை பார்த்து, போதகரே, இவற்றை சொல்லி எங்களை இழிவுபடுத்துகின்றீரே என்று கூற இயேசு மறுமொழியாக கூறினார், ஐயோ திருச்சட்ட அறிஞரே, உங்களுக்கும் கேடு! என்றால் நீங்கள் தாங்க முடியாத சுமைகளை மக்கள் மேல் சுமத்துகின்றீர்கள். நீங்களோ அந்த சுமைகளை ஒரு விரலால் கூட தொடமாட்டீர்கள் என்று கூறினார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருளும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். காணிக்கை தருகின்றேன் இறைவா, ஏனை காணிக்கையாக்கும் தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, ஏனை காணிக்கையாக்கும் தலைவா. உழைப்பின் முதல் கனி தருகின்றேன், உயர்வாய் என் பலி தனையேற்பாய். உழைப்பின் முதல் கனி தருகின்றேன், உயர்வாய் என் பலி தனையேற்பாய். ஆபேலின் காணிக்கை அர்ச்சித்த தேவா, ஆபேலின் காணிக்கை அர்ச்சித்த தேவா. அடியோர் காணிக்கை இது இறைவா, கனிவுடனே பாய் கருணையின் தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, ஏனை காணிக்கையாக்கும் தலைவா. காணிக்கை தருகின்றேன் இறைவா, ஏனை காணிக்கையாக்கும் தலைவா. உங்களுடையதும் என்னுடையதுமா இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகியவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலங்களுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கடவுளின் தாய் புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்திலே எங்களுடைய மன்றாட்டுகளையும் காணிக்கைகளையும் தாய்பாக ஏற்று அச்சத்தில் வேண்டுமென்றுமை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இதனால் இவை உமக்கு ஏற்றவையாக மாறி உமது மன்னிப்பின் உதவியை எங்களுக்கு பெற்றுத்தருவனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். தூய மரியாவை நினைவு கூறும் என்று நாங்கள் செலுத்தும் அந்த புகழரை ஒற்றுமையும் எங்கள் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய் ஆவினுள்ளதாலும் அந்த ஒரே அன்னையும் திருமகனை கருத்தாங்கி தன் கன்னிமையின் மாற்றிலே நினைத்து நின்று
நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்தாள். அவர் வழியாக மாண்பை வாழ்த்துகின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலை சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை அக்களிப்புடன் போற்றுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்களை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை உண்ட பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். ஆண்டவரே, நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என நிறங்கள் ஒருவரையும் ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்கள் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பராமரிப்பாளர் ஆயர் ஆண்டன் ரஞ்சித் அவர்களையும் ஏனைய ஆயர்களையும் எங்கள் நாட்டை தலைவர்களையும் தயவோடு நினைவு கூர்ந்தருளும். குறிப்பாக இந்த திருப்பலியிலே இறைவனுடைய உதவி வேண்டி மன்றாடுகின்ற குடும்பங்களையும் கூடியிருக்கின்ற எங்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் தூய மரியாளுடைய பரிந்துரை மூலமாக எங்களுக்கு நிறைவு தர வேண்டும் என்றும் மன்றாடுவோம். நோயிற்றிருக்கின்ற சகோதரங்கள் உடல்நலம் பெற வேண்டும் என்றும், பிள்ளைகள் படிப்பிலே ஒழுக்கத்திலே இறை பக்தியிலே அதிகம் வளர்வதற்கு பெற்றோராகிய நாங்களும் தூண்டுதலாக துணையாக இந்த வேண்டும் என்றும் மன்றாடுவோம். உயிர்த்தலும் எதிர்நோக்கோடு தொழில் கொள்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இந்த திருப்பலி நிபுணப்படாடியவர்களையும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமுனை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு மற்றும் இவ்வுலகில் உகந்தவர்களாக இருந்த புனிதர் ஆகியவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியது. ஆமென். ஆமென். ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்று தேவ படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் அன்னை மரியாளும் காணப்பெற்ற அனைத்து பெறுபேறுகளையும் நாங்களும் அணிந்து கொள்ள வரம் வேண்டி ஆண்டவர் இயேசு மூலமான தந்தை நோக்கி நம்பிக்கையுடன் மன்றாடுவோமாக. விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை தரலும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்து நின்றும் எங்களை விடுவித்து எங்களுடைய வாழ்நாளில் அமைதியை கருணையோடு அருள உம்மை வேண்டுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாகியிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கின்ற பேரின்பத்துக்காகவும் எம்மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வரைக்காகவும் நம்பிக்கையுடன் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. அன்பின், அமைதியின், மகிழ்வின் ஊற்றாம் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. நாங்கள் செய்கின்ற தவறுகளை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அன்பையும் அமைதியும் ஆறுதலையும் நல்வாழ்வையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்றும் உங்களோடு இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு தரும் அமைதி மகிழ்வோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இறைவனின் செம்மறி உலகின் பாவங்களை போக்கின்றவர். அன்னை மரியாளுடைய சமூகத்தின் மூலமாகவும் நம்மத்திலே வந்து மக்கென்றும் புதுவாழ்வு தருகின்ற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திருவிருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தம்மை காத்து நித்திய வாழ்வு அளிப்பதாக. நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே இயேசு அழைக்கின்றார். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். வருந்தி சுமக்கும் பாவம் நம்மை கொடிய இருளில் சேர்க்கும். செய்த பாவம் இனி போதும், செய்த பாவம் இனி போதும், அவர் பாதம் வந்து சேரும், பாதம் வந்து சேரும். நெஞ்சத்திலே தூய்மையுண்டோ, இயேசு வருகின்றார். நொறுங்குண்ட நெஞ்சத்தையே
இயேசு அழைக்கின்றார். ஆண்டவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். இது முதல் எல்லா தலைமுறைகளும் என்னை பேறு பெற்றவள் என்பர் என்று மரியாள் ஜெபித்தாள். மன்றாடுவோமாக. தூய்மையின் உறைவிடமே இறைவா, மீட்பளிக்கும் அருள் அடையாளத்தால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். கடவுளை பெற்றெடுத்த தூய கன்னிமரியாளுடைய நினைவை போற்றி பெருமைப்படுத்துகின்ற நாங்கள் என்றும் உமது மீட்பின் பலனை அனுபவிக்க தகுதி பெற வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. அனைத்து அன்புக்கும் தூய்மைக்கும் ஊற்றாகிய இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் மகிழ்விலும் நிறைவிலும் சென்று வாழுங்கள். இறைவனுக்கு நன்றி. எங்கள் காவலினி அம்மா, ஓ சதாசாகிய அன்னையே, நீர் எங்களுக்கு ஒரு அடைக்கலமாக இருக்கின்றீர். குறைகளிலும் துன்பங்களிலும் ஓருதவியாகவும் இருக்கின்றேன். மன்றாடுவோமாக. எமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, உமது சதாசாகிய அன்னையை எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கின்ற அன்னையாக எங்களுக்கு தந்தருள்ள திருமணமானீரே. சதாசாகிய அன்னையுடைய அற்புதமான சாயலை வணங்கி அந்த அன்னைக்குரிய உதவியை மிகவும் ஆவலோடு வேண்டி நிற்கின்ற நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை என்றும் அனுபவிக்க அருள் புரியுமாறு எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உறவாயுறவே நீயம்மா, நினைவாய் நிஜமாய் நீயம்மா, நித்தம் வாழ்வில் வருவாய் நீயம்மா. சகாயபுரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் காவலி நீயம்மா, சகாயபுரத்தில் வீற்றிருக்கும் எங்கள் காவலி நீயம்மா. ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.